எந்த அதிகாரத்தில் இவற்றை செய்கிறீர்கள்? இந்த அதிகாரம் யார் உங்களுக்கு கொடுத்தது? இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அதிகாரம் இந்த அதிகாரம் பைபிளில் இருக்கிற அதிகாரம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பதவி, அந்த அதிகாரம் என்பதை அனைவருமே விரும்பக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த அதிகாரம் ஒன்று நமக்கு வருகின்ற பொழுது, அந்த பதவி என்று ஒன்று வருகின்ற பொழுது, என்னுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை செயல் எப்படி மாறுகின்றது? எனக்கு ஒரு பதவி உயர்வு வந்துட்டான்னா போவோம், அப்படியே தாழ்ச்சியாக போவோம். உடை மாறும், நடை மாறும், பேச்சு மாறும், செயல்கள் மாறும். இவை அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையிலே மாறும். எனவே என்னுடைய அந்தஸ்து உயர்வாக நான் காண்பிக்கப்படுகின்றது. எனவே அதிகாரம் ஒன்று வருகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த ஒரு செயலை நாம் செய்கின்றோம் என்பதுதான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவே இந்த அதிகாரம் என்று ஒன்று வருகின்ற பொழுது, பதவி உயர்வு என்று வருகின்ற பொழுது, என்னுடைய வாழ்க்கையிலே எது மிக கடினம்? எது கடினம்? நல்லது செய்வது கடினமா அல்லது தீமை செய்வது கடினமா? எது செய்வது கடினம்? நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு எதை செய்வோம்? தீமையா கஷ்டப்பட்டு செய்கிறோம்? யாருமே தீமையே கஷ்டப்பட்டு செய்த. நன்மை செய்வது என்பது மிக கடினமான ஒரு செயல். அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, பொது நிலையராக இருந்தாலும் சரி, ஒரு நல்லது செய்யினாலே ரொம்ப கஷ்டம் சிஸ்டர், நம்மளால செய்யவே முடியாது. அதே ஒரு கெட்டது செஞ்சு பாருங்களா, பயங்கரமாக பேசுவோம். அதுவும் நாக்கு, மோசமான நாக்கு. ஒன்று சொல்லிடக்கூடாது, ஒன்று பார்த்துடக்கூடாது, பேசும் வர பேச்சு டப்பு 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 டப்பு. அவ்வளோ எளிதாக தீமைகளை நாம் செய்ய முடிகின்றது. ஆனால் இந்த தீமை செய்வதனால் நமக்கு துன்பம் தான் வரும், அழிவு தான் வரும். அதை நாம் அறிந்திருக்கின்றோம், தெரிந்திருக்கின்றோம். என்னுடைய மனதில், என்னுடைய மூளையிலே அதுக்கு தெரிகின்றது. ஆனால் நாம் நன்மை செய்வது மிக கடினமாக செய்கின்றோம், தீமையை மிக எளிதாக செய்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது, எவ்வக துன்பமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் சரி, நான் கடவுளை எப்பொழுதுமே நான் கைவிட மாட்டேன், கடவுளை விட்டு நான் விலக மாட்டேன். இறைவனுடைய அருள் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் நேரிய வழியிலே செல்வேன், சென்று இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன் என்று இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது. இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த அதிகாரத்தில் நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறருடைய உடைமைகளை பெற்றுக் கொண்டாரா? எனவே எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, தனக்கு அதிகாரம் வருகின்ற பொழுது பிறரை சுரண்டி, பிறரை அடிமைப்படுத்தி, பிறருக்கு வேதனை கொடுத்து, துன்பத்தை கொடுத்து, அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவமாக, அவர்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அவர்களை பெருக்கிக் கொள்கின்றார்கள். ஆனால் இயேசுவின் கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் எந்த அதிகாரத்தில் பிறருடைய உடைமைக்கு ஆசைப்படவில்லை, பிறருடைய பொருட்கள் மீது ஆசைப்படவில்லை, பிறருடைய பதவிக்கு ஆசைப்படவில்லை. இறைவன் செய்தது நல்லதை மட்டும்தான் செய்தார். நற்செய்தியை கற்பிக்கின்றார். ஆலயத்திலே அவர் நல்லதை கற்பிக்கின்றார். நீங்கள் இப்படி வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று அவர் நல்லதை கற்பிக்கின்றார். எனவே நல்லது செய்கின்ற பொழுது அவருக்கு பல துன்பங்கள், வேதனைகள் வருகின்றது. எனவே நீர் எந்த அதிகாரத்தில், இந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? எனவே நாம் நன்மை செய்கின்ற பொழுது நமக்கு பல துன்பங்கள் வரும். என்னுடைய குடும்பம் நல்ல வழியில், நேர்மைய வழியில் செல்கின்ற பொழுது எனக்கு துன்பம் வரும், தோல்வி வரும். ஒரு நத்தை என்ன பண்ணிச்சான், ஒரு மரத்தில் ஏறி கொண்டு இருந்ததாம். ஒரு நத்தை ஒரு மரத்தில் ஏறி கொண்டு இருந்ததாம். அந்த நத்தை ஏறிவதை பார்த்த சிட்டுக்குருவி, முட்டாள் நத்தையே, இந்த மரத்தில் பழமும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுக்கு நீ இப்படி கஷ்டப்பட்டு நீ மரத்தில் ஏற என்று அந்த சிட்டுக்குருவி அந்த நத்தையை பார்த்து சிரித்து கொண்டே திட்டியதாம். அதற்கு நத்தை கூறியதாம், நான் மரத்தின் உச்சிக்கு சென்று அந்த உச்சியை தொடுகின்ற பொழுது இந்த மரத்திலே பழம் இருக்கும் என்று அந்த நத்தை அந்த சிட்டுக்குருவியிடம் சொன்னதாம். நான் மரத்தின் உச்சியில் சென்று அந்த உச்சியை அடையும் பொழுது இந்த மரத்தில் பழம் இருக்கும் என்று சொன்னதாம். எனவே அதோடைய எதிர்நோக்கு, இந்த நிகழ்வு எதை எடுத்து காட்டுகின்றது என்றால், என்னை எவர் ஒருவர் ஏளனம் செய்தாலும், எனக்கு துன்பத்தை கொடுத்தாலும், என்னுடைய குடும்பத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், யார் எதை பற்றி எனக்கு சொன்னாலும், என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம் நான் வெற்றி அடைய வேண்டும்.
நான் அந்த உச்சியை அடைய வேண்டும். எனவே நான் எதை குறித்தும் கவலைப்படவில்லை என்று இந்த நிகழ்வு கூறுகின்றது. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே எவர் என்னை எதை பற்றி பேசினாலும், காரி உமிழ்ந்தாலும், என்னை குடிகாரன் என்று சொன்னாலும், பெருந்தீனிக்காரன் என்று சொன்னாலும், என்னை இகழ்ந்து தள்ளினாலும், இறைவன் எதற்காக இந்த உலகிற்கு என்னை அனுப்பினாரோ, என் தந்தை கடவுள் எதற்காக இந்த உலகிற்கு அனுப்பினாரோ அந்த பணியை செய்வதே என்னுடைய நோக்கம் என்று இறைவன் நல்லதை செய்கின்றார், நற்செய்தி அறிவிக்கின்றார், அனைவரையும் குணப்படுத்துகின்றார், கடவுளுடைய அந்த வல்லமையை மக்களுக்கு பொழிகின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் இத்தகைய நம்பிக்கையை கொடுக்கின்றார். எனவே உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே உன்னை எவர் ஒருவர் இகழ்கின்றாரோ அவர்களுக்காக ஜெபியுங்கள். உன்னை எவர் ஒருவர் தரக்குறைவாக பேசுகின்றார்களோ அவர்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் மனம் துவண்டு போவாதீர்கள் என்று தான் இறைவன் கூறுகின்றார். எனவே யோவானை எடுத்து காட்டுகின்றார். யோவான் உண்மையை அறிவிக்கின்றார், நேர்மையாக இருக்கின்றார், தாழ்ச்சியாக இருக்கின்றார், எளிமையாக இருக்கின்றார். எனவே யோவானுக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தார் என்று இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே யோவானை பற்றி தான் இவர் பேசுகின்றார் என்று அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் யோவானுக்கு மக்கள் என்ன செய்தார்கள்? யோவானுக்கு அவர்கள் கொன்றார்கள். அதே போன்றுதான் மானிட மகனுக்கு எனக்கும் செய்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து யோவானை எடுத்து காட்டுகின்றார். எனவே யோவானுக்கு எந்த அதிகாரம், இந்த திருமுழுக்கு கொடுக்கின்ற அதிகாரம் எப்படி கிடைத்தது என்று கேட்கின்றார். அந்த வார்த்தையானது கடவுளிடமிருந்து வந்தது என்று எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எவரும் சொல்லவில்லை. என்பார்ந்தவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் இவற்றிலிருந்து இறைவன் நமக்கு கூறுவது, நாம் எந்த காரணத்துக்கும் என்னுடைய வழி நேர்மையாக இருக்க வேண்டும், உன்னதமாக இருக்க வேண்டும். எனவே அவருடைய வாழ்க்கையில் இறைவன் சாதித்தார், நமக்காக அவருடைய உயிரை முழுமையாக கொடுத்தார். கவிஞர் வைரமுத்துடைய கவிதையானது உலகம் என்கின்ற அந்த கவிதையை இவ்வாறு அவர் கூறி முடிப்பார். உலகம் என்கின்ற கவிதையிலே இவ்வாறு கூறுவார்: இப்படி இருந்தால் இதுவும் தப்பு, அப்படி இருந்தால் அதுவும் தப்பு, இப்படி இருந்தால் இதுவும் தப்பு, அப்படி இருந்தால் அதுவும் தப்பு, கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டும், தண்ணீரில் பார்த்து தானே குறைக்கும். கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டும், தண்ணீரில் பார்த்து தானே குறைக்கும். உலகத்தின் வாயை தைத்திடு அல்லது உனது செவியை இருக்க மூடிடு. உலகத்தின் வாயை தைத்திடு அல்லது உமது செவியை மூடிடு. உலகத்தின் வாயை தைப்பது கடினம். பேசுகிறோம், பேசிட்டே தான் இருப்பான். உலகத்தின் வாயை தைப்பது கடினம், ஆனால் உனது இருந்த செவியை மூடுவது சுலபம் என்று வைரமுத்து இவ்வாறு கூறுகின்றார். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர் நல்லதே செய்தார், நல்லதே அறிவித்தார், நமக்காக முழுமையாக இருந்தார். எனவே நாம் உலகத்தின் வாயை தைக்கப் போகின்றோமா அல்லது எனது செவியை மூடப் போகின்றோமா? நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.